ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் என் சிறு உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு 2 டேஸோட ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு புது புது விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சாட்டர்டே நைட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து சும்மா ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம எப்போவும் மாவு ரெடி பண்ணுற மாதிரி தான். கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். பிகாஸ் நம்ம வந்து ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதுனால இதுதான் நம்ம வீடியோவில் வர ஃபஸ்ட்டு vlog. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு நான் அப்படியே சொல்கிறேன். பிகாஸ் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோடய தாட். இப்போ நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு போட்டு காட்டுறேன். அங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தி. ஜஸ்ட்டு ஆஃப்டர்நூன் வச்ச ஒரு கிரேவி கூட நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் படிக்கும்போது எனக்கும் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும், வேறு டிஃப்ரெண்ட்டான டின்னர் சமைக்கலான்னு. ஸோ தென் இப்போ என்ன பண்ணுறோன்னா, டின்னர் முடிச்சுட்டு இப்போது சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. முருங்கைக்காய் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நீங்கள் முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வீக்குக்கு நல்லாயிருக்கும். தேவைப்படுறப்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய முருங்கைக்காய். இது வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நம்ம அப்படியே வச்சோன்னா அது அப்படியே காஞ்சி போயிடும், யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வாங்கி நம்ம அப்போவே பறித்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பட் இந்த மெத்தடும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இதில் நம்ம மேலே இன்னொரு டிஷ்யூ போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து வரும். ஒரு 10 டேஸ் கிட்ட கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஸ்மால் டிப் தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாழைப்பூ க்ளீனிங் தான். இது நிறைய பேருக்கு தெரியும், பட் பிகினர்ஸ் மேபி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் காட்டியிருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு திக்கான பார்ட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு நாக்கு மாதிரி ஒரு இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம கட் பண்ணும்பொழுது எப்படி எடுக்கணும்னா, அப்படி ஒரு லேயராக கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இதை கட் பண்ண மாட்டேன். இதை நான் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். மார்னிங் நான் குக் பண்ணும்பொழுது எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஸ்டீல் பாக்ஸில். இது பேப்பர் போட்டு நம்ம பண்ணுறதுனால கவுண்டர் டாப் வீணாகாமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னோடய சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு நைட்டு பால் அண்ட் தென் வந்து டேட்ஸோடு முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் காலி வீட்டில். ஸோ தயிர் போட்டு வச்சுருக்கேன் பசும் பாலில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஏடு மேலே ஃபுல்லாக. மார்னிங் எப்படி இருக்குன்னு அதை பார்க்கலாம். ஃபுல்லாக கவுண்டர் டாப் பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. கேஸ் எல்லாம் தொடச்சி மிச்சம் பால் இருக்குது, சூடு பண்ணியாச்சு. இது சர்க்கரை கொட்டி வைக்கணும். டப்பா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி அண்ட் தென் எல்லாம் முடிச்சாச்சு. இதோட நம்ம மார்னிங் பார்க்கலாம். வந்தாச்சு. எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ பாருங்கள், வந்த உடனே நான் வந்து தயிர் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது அதாவது வந்து அவ்வளோ திக் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் அதாவது எப்படி சொல்கிறது, இன்னும் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். மேலே அப்படியே அந்த ஏடு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூக்காக அந்த தயிர் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணேன் தண்ணியில், நார்மல் தண்ணியில். இப்போ அந்த வாழைப்பூவை நம்ம கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வைக்கும்பொழுது கருக்காது. சிறுபருப்பு வந்து வாழைப்பூ கூட்டுக்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியும் ஊற வச்சாச்சு ரெடியாக. இப்போ எல்லாமே ஊற வைக்கிறதெல்லாம் எழுந்து வந்தோடனே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வாழைப்பூவை கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்மளோட என்ன லன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா மெனு ஜஸ்ட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு அண்ட் தென் வாழைப்பூ சிறுபருப்பு போட்டு கூட்டு. இதுதான் இன்றைக்கான மெனு. மார்னிங்க்கு இட்லியும் காரக்குழம்பும் வச்சு சாப்பிட்டுப்போம்.
ஸோ இப்போ நம்ம வந்து வாழைப்பூ கட் பண்ணிட்டோம். இப்போ எதுக்கு இது தண்ணின்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காயெலாம் கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் என்ன வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்தேன்னா, இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அதாவது நம்ம ஒரு சில விஷயங்களை நினைப்போம், பட் ஆனால் அதை செய்ய மாட்டோம். அது நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், ஆனால் அதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, முயற்சி தான். அந்த முயற்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் அதை எடுத்து வச்சிட்டோன்னா அடுத்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது நான் என்ன எக்ஸாம்பிளாக எப்படி சொல்வேன்னா, இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னால் பண்ணவே முடியல. அந்த முயற்சி நான் எடுக்காமலே இருந்தேன். ஏன் எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த முயற்சி நான் எடுக்காமல் இருந்ததுனால தான் எனக்கு ரொம்ப டிலே ஆச்சு. என்னால் வந்து அதில் ஃபுல்ஃபில்லாக இறங்க முடியல. ஸோ நான் அந்த முயற்சியை இப்போ எடுத்துட்டேன். இனிமேல் இதை நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ நம்ம குக்கிங்கை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா சட்டியில் தான் நான் வைக்கிறேன். நார்மல் ரெகுலராக எப்போவுமே நம்ம அம்மாங்க நம்ம பாட்டிங்கெலாம் வைக்கிற ஸ்டைலில் தான் நான் வந்து வைக்கிறேன். எண்ணெய், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம தக்காளியை அரைச்சி போடுறோம் இதில். அப்படி போடும்பொழுது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஒவ்வொரு மாடலில் செய்யலாம். அரைச்சி போடலாம், இல்லை கட் பண்ணியும் போடலாம், இல்லை சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நார்மல் பெரிய வெங்காயமும் போடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டைல் தான் எல்லாமே. ஸோ சைடில் சிறுபருப்பு வேக வச்சுருந்தேன், அதுவும் வெந்துடுச்சு, இறக்கிட்டேன். சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு லைட்டாக அது வதங்கி அப்படியே வரும்பொழுது நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். அதாவது வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இதுக்கு தேவையானதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம வந்து சும்மா ரஃப்பாக போட்டால் தான், கத்திரிக்காய், முருங்கைக்காய் அப்படி சைஸ் வைஸ் அப்படிலாம் போட மாட்டோம். சும்மா ரஃப்பாக போட்டுட்டு கூட உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி அந்த மசாலா அந்த காய் கூட கோட் ஆகணும். இப்போது அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அண்ட் தென் புளி வந்து லைட்டாக ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளியை ஊற வச்சு நான் வந்து அதை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ஸோ சைடில் காய் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து வாழைப்பூ கூட்டு சேம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கிறோம். தென் வந்து ஒரு ஹாஃப் தக்காளி, இதுக்கு வந்து நிறைய தக்காளி ஆட் பண்ண மாட்டோம், புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாழைப்பூவை வேக வச்சு, அதாவது ஒரு ஆவி கட்டி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் சிறுபருப்பு போட்டு அப்புறமா லைட்டாக கொதிக்க விட்டு உப்பு போட்டு இறக்கணுன்னா நமக்கு வாழைப்பூ கூட்டு ரெடி. இன்றைக்கி நான் வந்து தேங்காய் போடாமல் செஞ்சுருக்கேன். தேங்காய் போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி நம்மளோட டாபிக் ஆஃப் முயற்சி, அதை வந்து இன்றைக்கி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் எதை நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத என் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் மூலமாக. படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறமா வாழைப்பூ கூட்டு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கும் பொழுது. நல்லா பாருங்கள், சட்டியில் வச்ச காரக்குழம்பு மதியம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம டீ கூட அப்படியே நம்ம டேவை முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.